அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று உன் அம்மா உன் மீது சற்று மன வருத்தத்தில் வந்திருக்கின்றேன். என்னுடைய மன வருத்தத்திற்கான காரணம் என்ன தெரியுமா? நீதான். ஏன் தெரியுமா என் குழந்தையே? நீ எப்பொழுதும் என் முன்னால் வந்து நிற்கும் பொழுது, உன் வாழ்க்கையில் உனக்கான வேண்டுதல்களை என் முன்னால் வைக்கும் பொழுது, அம்மா எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லி நீ கண்ணீர் விட்டாய். நீ அப்படி சொல்லும் பொழுது இந்த அம்மாவிற்கு உன்னை கண்டவுடனே மனது வருந்தி கொண்டிருக்கின்றது. இந்த அம்மாவிற்கு உன்னை கண்டவுடன் மனது மிகுந்த வேதனை உற்றது. யாரும் இல்லாமல் இந்த குழந்தை எப்படி தனியாக நிற்கின்றதே என்று நான் அந்த நேரத்தில் வேதனைப்பட்டேன். ஆனால் அதன் பிறகு நான் கண்ட ஒரு விஷயம், உன்னை பற்றி எப்பொழுதும் நான் அங்கே ஒருவர் சிந்தித்து கொண்டிருக்கின்றார். உனக்காகத்தான் இப்பொழுது இருப்பதாக எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். யாரிடத்திலும் உன்னை பற்றி அவர் பேசுகின்றார். அது மட்டுமல்ல, ஏன் உன்னிடத்தில் உனக்காக நான் இருக்கின்றேன் என்ற வார்த்தையையும் அவர் தந்திருக்கின்றார். இத்தனையும் கடந்து நீ என் முன்னால் வந்து நின்று எனக்கு யாரும் இல்லை என்று நீ சொன்னால் உன் அம்மாவிற்கு மன வருத்தம்தான் வர செய்யும். இங்கு ஒவ்வொருவரும் தனக்கென்று ஒரு உண்மையான உறவு கிடைக்கவில்லையே என்று வேதனைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு இத்தனையான ஒரு உண்மையான உறவு கிடைத்த பிறகும் அதை நீ கண்டு கொள்ளாமல் விட்டிருப்பதுதான் இன்று என்னுடைய வேதனைக்கு காரணம். என் குழந்தையே, வேதனையை நிச்சயமாக நீ எனக்கு போக்க வேண்டும். ஏனென்றால் நான் பலமுறை சிந்தித்து விட்டுதான் இந்த வாக்கினை உனக்கு தர வந்திருக்கின்றேன். ஒரு முறை இருமுறை அல்ல, ஒவ்வொரு முறையும் நீ இதைத்தான் சொல்கின்றாய். ஒவ்வொரு முறை நீ என்னிடத்தில் பேசும் பொழுது இப்படிதான் பேசுகின்றாய். ஆனால் இன்று இதற்கான பதில் தெரிந்தே ஆக வேண்டும். உன்னை நினைத்து கொண்டிருக்கின்ற இவர் யார்? இவரை உன் வாழ்க்கையில் எந்த இடத்தில் வைத்திருக்கின்றாய் என்பதனை நீ எனக்கு சொல்லியே தீர வேண்டும். என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் இத்தனை காலமும் நீ ஒரு விஷயத்தை உணர்ந்தாயா இல்லையா என்று சற்று சிந்தித்து பார். யாரெல்லாம் தன் வாழ்க்கையில் தனக்கென்று நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு எந்த நல்லதுமே நடப்பது கிடையாது. அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு அந்த விஷயத்தை சொல்வதற்கு நீ முயற்சி செய்து பார். அது உடனடியாக நடந்துவிடும். உனக்கென்றால் நடக்காது, மற்றவர்களுக்கென்றால் நடக்கும். இது உனக்குள்ளேயே இருக்கின்ற ஒரு சந்தேகம்தான். நாம் தெய்வத்தை வணங்குகின்றோம். ஆனால் நாம் இதை செய்ய நினைத்தாலும் நமக்கென்று எந்த ஒரு நல்ல விஷயங்களும் நடப்பதில்லை. அதை மற்றவர்களுக்காக நாம் செய்ய நினைத்தால் அது உடனடியாக நடக்கின்றதே என்று என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் அல்லவா? அந்த நேரத்தில் ஒரு நொடி சிந்தித்து பார். உனக்குத்தான் தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைத்திருக்கின்றதே. ஏனென்றால் நீ நினைத்தால் அடுத்தவர்களுக்கு நல்லதை செய்யவும் முடிகின்றது அல்லவா? அப்படியானால் நீ செய்கின்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையில் பல புண்ணியங்களை உனக்கு தேடி கொடுத்து மற்றவர்களுக்கு உதவிகளை செய்ய வைத்திருக்கின்றது. அதற்கு மேலும் உன் வாழ்க்கையில் உனக்கான பல புண்ணியங்களை அது தேடி தருகின்றது. என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த அற்புதமான வாய்ப்பினை எண்ணி நீ சந்தோஷம்தான் பட வேண்டும். இப்படித்தான் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு ஏதோ ஒரு வகையில் மன அமைதியை கொடுக்கும். யோசித்து பார்த்தால் அதற்கான வழி உனக்கு கிடைத்துவிடும். பதில் தெரியாமல் தானே என் குழந்தை நீயும் நடப்பதை எல்லாம் தனக்கு எதிராகவே நடப்பது போல எண்ணிக்கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய்.
இத்தனை காலமும் கடந்து வந்துவிட்டாய். இதற்கு மேலும் உன் வாழ்க்கையில் உனக்காக இருக்கின்ற ஒருவரை ஒதுக்கி வைப்பது தவறு. இனிமேலும் இது போன்று என் குழந்தை நீ செய்யக்கூடாது. எத்தனையோ பேருக்கு நல்லதை செய்ய நினைக்கின்றாய். யார் மனதையும் புண்படுத்தக் கூடாது என்று நினைக்கின்றாய். ஆனால் உனக்காக மட்டுமே இருக்கின்ற ஒருவர் மனவேதனைப்படுவதை கண்டும் காணாமல் எந்த நேரத்திலும் நீ அவர்களை மற்றவர்களிடத்தில் விட்டு கொடுத்து விடுகின்றாய். இதுதான் இந்த தாயானவள் உன் மீது எனக்கு வந்திருக்கின்ற மனவேதனைக்கு காரணம். அம்மா எதற்காக சொல்கின்றேன், நீ எதற்காக இப்படி செய்கின்றாய் என்பது உனக்கு புரிகின்றது அல்லவா? என் தங்கமே, உனக்காக என் அன்பும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் இருக்கும் பொழுது நீ எதற்காக என்னிடம் ஒவ்வொரு முறையும் வந்து எனக்காக யாருமே இல்லை என்று நீ கவலைப்பட்டு வேண்டிக் கொண்டிருக்கின்றாய்? இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கின்றது அல்லவா? என் தங்கமே, யார் உனக்கு என்னிடம் வந்து கெடுதல் செய்ய சொல்லி கேட்கின்றார்களோ, அதிலும் உன்னை அழிக்கச் சொல்லி கேட்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக அது நடக்காத ஒரு விஷயம் அல்லவா? எந்த ஒரு செயலும் எந்த ஒரு தெய்வமும் தன்னுடைய பக்தியானாலும் சரி, தன்னுடைய குழந்தைகள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களினுடைய மனதில் நல்ல எண்ணங்கள் இல்லாமல் அவர்களின் வாழ்க்கையை அழிக்க துணிந்தால் அவர்களுக்கு அவர்கள் கேட்கின்ற எந்த ஒரு வேண்டுதலும் நிறைவேறாது என்பதை அவர்கள் உணரவில்லை. மாறாக நம்முடைய தெய்வம் அல்லவா, நாம் என்ன சொன்னாலும் நமக்கு செய்து கொடுப்பார்கள் என்ற எண்ணத்தில் இது போன்ற காரியங்களை எல்லாம் உன்னுடைய இல்லத்தில் இந்த தாயானவள் நான் துணை இருக்கும் வரை எந்த கெட்ட விஷயங்களும் நடக்கவே நடக்காது. நீ எதை நினைத்தும் கலங்காமல் தைரியமாக இரு. இதற்காக நீ எனக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன தெரியுமா? யார் மனதையும் புண்படுத்தாமல், யாருக்கும் நீ தீமை செய்ய நினைக்காமல் உன்னுடைய வேலைகளை மட்டும் நீ செய்து கொண்டு இருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, மற்றவர்களுக்கு தீங்கு நினைத்து அவர்கள் நீ சொல்கின்ற விஷயத்தினாலோ பேசுகின்ற வார்த்தைகளாலோ மனம் காயப்பட்டு விட்டால் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது அல்லவா? அது உனக்கு மிகுந்த வேதனைகளை அளிக்கும் அல்லவா? அதனால் என் அன்பு குழந்தையே, இந்த தாயானவள் நான் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருப்பேன். நீ எதை நினைத்தும் கலங்காமல் தைரியமாக இருக்க வேண்டும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.